வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன ஃபைலெல்லாம் நம்ம ரிப்போர்ட்டாக எடுக்கணுன்றதை பார்க்கலாம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டிஆர் 1ல் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் டேட் வைஸ், அதாவது ஒரு என்னென்ன டேட்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது அந்த மாதத்தோட ஹெண்டு வரைக்கும் ஓகேங்களா, போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும். இப்போது நிறைய ஒவ்வொரு ஆடிட்டரும் ஒவ்வொரு மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு பில்லில் ஒரு பர்டிகுலர் பில் சீக்வன்ஸ் இந்த டேட்டில் இந்த பில்லுலேருந்து ஆரம்பித்து இந்த பில்லு வரைக்கும் எத்தனை % டேக்ஸ் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு அப்படின்ற இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள். ஸோ நான் ஒவ்வொரு டேட்லேயும் இந்த பில்லுலேருந்து இந்த பில்லு வரையும் ப்ராசஸ் ஆகிருக்கு, அது என்னென்ன டேக்ஸு ப்ராசஸ் ஆகிருக்கு. அப்படியே எக்ஸலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் வரும் ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சேவ் கொடுத்து ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு ஜிஎஸ்டி போட்டு அது உள்ள நான் என்ன பண்ணுறேன்னா டேட் வைஸ் ஓகே ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்எஸ்என் வைஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து எல்லா ஆடிட்டரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஹெச்எஸ்என் வைஸ் ரிப்போர்ட் கம்பல்சரி அப்படின்னு. அது வந்து எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் சூஸ் பண்ணிவிட்டு இதை டிக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே இப்படி வரும். இது நல்லா கவனிக்கணும். சில ஆடிட்டர் வந்து இந்த ஃபைல் வந்து பர்டிகுலர்லி இந்த 4வது காலமில் இருக்கிற டேக்ஸை தூக்கி லாஸ்ட் காலமில் போட சொல்கிறாங்க. அது எப்படி போடுறதுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸல் வந்து ரொம்ப பேசிக் தான். இந்த ரோவை செலக்ட் பண்ணி கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க, இந்த ரோவை செலக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ரோவில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரோ எம்டி ஆகிடுதுல, இதை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துறேன். இவ்வளோ தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு சின்ன ப்ராசஸ் ஓகேங்களா. இதை வந்து சின்ன ப்ராசஸ், இதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபைல் பண்ணும்போது இந்த டேக்ஸ் ஸ்லாப் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். இப்போ நான் இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவஸ் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் சேவ் பண்ணிக்கணும். ஓகே, அதிலே வந்து B2B ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே சேவ் பண்ணுறதுனால இது டோன்ட் சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ரைட். இப்போ அடுத்தது வந்து B2C அதேமாரி தான். நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பீரியட்ஸ் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ போன டைம் நீங்கள் கவனிக்கலாம், இந்த டைம் நல்லா கவனிங்க. நான் CSVயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க. போன டைம் கவனிக்கலைன்னா இந்த ரோவை செலக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த ரோவில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ரோவை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து B2C ஓகேங்களா. சேவஸ் டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து எப்படி வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மந்த்து வேணுமோ அந்த மந்த்துக்கான ரிப்போர்ட் மாதிரி கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ படித்து பார்த்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ரைட். இது டோன்ட் சேவ், ஆனால் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டோன்றதுனால ஓகே முடிஞ்சுது. ஸோ அடுத்த ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பில் வைஸ் எக்ஸ்பெண்டட் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் அதே சேம் கொடுத்துட்டு பீரியட்ஸ் கொடுத்துட்டு இதில் B2Bயும் B2Cயும் ஒன்றாவே ரிப்போர்ட் எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வெறும் 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு தேவையான எல்லாமே எடுத்துட முடியும். இதேமாரி இந்த பீரியட் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மேக்ஸிமம் 1 மினிட்குள்ளே டைம் எடுத்துக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பில் போடுறீங்களோ அதனுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டையுமே அது வந்து கேதர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த செக்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. B2B லோக்கல் எல்லா ரிப்போர்ட்டும் இப்படி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதை எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் டிலே ஆகும். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஒரே ரிப்போர்ட் தான் ரெண்டாக எப்படி பிரிக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மேக்ஸிமம் சர்வீஸ் நாங்கள் அல்ட்ரா வேவரில் தான் கொடுக்குறோம். நீங்கள் வெளியூரில் இருந்து சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அல்ட்ரா வேவ் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ பாருங்கள்,
எக்ஸல் வந்து வந்துடுச்சு. இதை எப்படி நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன்றது நல்லா கவனிங்க. ஓகேங்களா? இப்போ மொத்தமாக வந்திருக்குது. இப்போ நான் B2Bயும் B2Cயும் எப்படி பிரிக்கணும்? ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜிஎஸ்டி நம்பர்ன்ற இடத்துல கீழே டவுன் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டாக பிளாங்க்ன்றதை மட்டும் எடுத்துருங்க. டோட்டல் ஆர் பிளாங்க், இல்லைனா வந்து பிளாங்க்கு மட்டும் எடுத்தால் போதும். டோட்டல் இருக்கலாம், ஏன்னா அது ஒட்டுமொத்த டோட்டல் வந்து இருக்கலாம். நான் இதில் வந்து சும்மா ரெண்டுத்துமே எடுத்துட்டேன். ஸோ அதனால் சேவஸ் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டியில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா B2B அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். பில் வைஸ் B2B அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள், திருப்பியும் நான் எல்லாத்தையுமே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே ஒன்லி பிளாங்கையும் டோட்டலையும் வச்சு மட்டும் ஓகே எடுத்துகிறேன். இதுக்கு பேர் B2C. ஓகேங்களா? இதையும் நான் சேவஸ் கொடுத்து ஸோ அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் ரிப்போர்ட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. மந்த்லி நீங்கள் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் மட்டும் கொடுத்தா போதும். இல்லைங்க இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் கேட்குறாங்கனாலும் நம்ம சாஃப்ட்வேரில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. எதை கேட்குறாங்களோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.